த நேம் இஸ் கன்சிஸ்டன்சி சவாலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாங்க நேற்று விட்ட கதையை தொடருவோம். உங்கள் டயட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபுட் வெயிங் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அங்கே மெஷர் பண்ணி மிஸ்ஸிலே சாப்பிட்டு அப்படியே பழம் சாப்பிட கடைக்கு வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். அண்ட் ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லலை. எங்கள் ஜிம்மில் மொத்தம் 5 மாஸ்டர் இருக்காங்க. அதில் ஒரு மாஸ்டர் கிட்ட நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை, அவரும் பேசினது இல்லை. ஒரு நாள் அவரே வந்து என்னை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. என்ன ஒருத்தர் எடுத்து ட்ரெயின் பண்ணுறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. பிகாஸ் நானே என்ன ட்ரெயின் பண்ணி தான் எனக்கு பழக்கம். பட் அவர் அப்ரோச் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் ஓகேன்னு சொன்னேன். ஸோ இந்த 1 month பார்ப்பேன் அவர் சொல்கிறது எப்படி இருக்குன்ட்டு. பட் அவர் சொன்னதில் ஒரு 3 விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அண்ட் செட் ஆகலை. முதல் விஷயம், அவர் ப்ரோ ஸ்பிளிட் ஃபாலோ பண்ண சொன்னார். எனக்கு ப்ரோ ஸ்பிளிட்டில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னதான் அதில் ரிசல்ட் வரும் அப்படின்னாலும் எனக்கு பர்சனலாக அதை தாண்டி நிறைய ஸ்பிளிட்ஸ் பிடிக்கும். அண்ட் நான் ரிசல்ட்டை எடுத்து பார்த்துருக்கேன். ஸோ ப்ரோ ஸ்பிளிட் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, அது கூட பரவாயில்ல, எப்படி ரிசல்ட்ஸ் வரதானே போகுது அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணலாம். பட் 2வது விஷயம், 4 arms and abs, இதுக்கு கிளாஸே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு பல்க் பண்ணும்போது இது 2 இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, என் ஐடியாவும் இல்லை. பட் அவர் சொல்கிறாரு. ஸோ ஒரு 1 month பார்க்கணும் நான். அண்ட் முக்கியமாக 3வது விஷயம், கண்டபடி சாப்பிடுன்னு சொல்கிறாரு. பட் இப்போ நான் பல்க் பண்ணுறேன், அது லீன் பல்க் பண்ணுறேன், அது ஐஷனுக்காக பல்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஃபேஸில் அவ்வளோ சாப்பிட்டு கஷ்டப்பட்டு கட் பண்ணுறதுக்கு நான் கரெக்டாக சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு செட் ஆகலை. அதனால தான் ஒரு 1 month பார்க்க போகிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் ஓடிட்டு இருந்த எல்லா கிளிப்ஸுமே நேற்று பண்ண ஒர்க் அவுட் தான். ஸோ அவர் சொன்ன ப்ரோ ஸ்பிளிட் படி நேற்றுக்கு ஒரு பேக் டே, அதனால தான் ஃபுல்லாக பேக் வேரியேஷன்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அவருக்கு போஸ்டிங் பண்ணால் கூட பிடிக்காது. ஜிம்மில் ஒரே ஒரு நாள் சாட்டர்டே மட்டும் தான் பண்ணுன்னு சொல்லுவார். பட் எனக்கு ஃப்ளெக்ஸ் பண்ணனா அன்றைக்கி ஒர்க் அவுட்டே பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அவர் போனதுக்கப்புறம் இருந்து பண்ணிட்டு தான் வந்தேன். வந்து டின்னர் அண்ட் கிரேடியன்ஸ் சாப்பிட்டு தூங்கிட்டேன். தென் அடுத்த நாள் மார்னிங் ஒரு 7:30 மணி போல் எழுந்துட்டு நேற்றை விட இன்றைக்கி எக்ஸ்ட்ரா நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். நேற்றுக்கு ஃபார்முலாஸ் பார்த்தேன், இன்றைக்கி அதில் சம் சால்வ் பண்ணேன். சம் சால்வ் பண்ண ரொம்ப நேரம் ஆச்சுது. பட் நான் டைமிங் வச்சு தான் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு ஆப்டிடியூடில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அண்ட் நல்லாவே வரும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிவி பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு லேப்டாப்பில் எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன். நான் பேசிக்காகவே மொரட்டு இன்ட்ரோவர்ட். ஸோ எங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோனை வச்சேன், டப்புன்னு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபோனை கவுத்துட்டேன். என்னோட சேர்த்து எடுக்க தான் அந்த தயக்கம். பட் இந்த மாதிரி தனியாலாம் எடுத்துருவேன், அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நேராக அங்கே போயிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தென் அங்கே படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சு முடிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டேன். வர வழியில் ஒரு 500 rupeesக்கு பெட்ரோல் போட்டேன். பிகாஸ் நான் டெய்லி ட்ராவல் பண்ணுறதுனால அடிக்கடி போட்டுட்டு இருக்க முடியாது. ஜீசஸ், அல்லா, முருகர் எப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்துட்டு மதியம் சாப்பாடை சாப்பிட வந்துட்டேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. பட் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கள நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அண்ட் இந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு வாட்டி வெள்ளையங்கிரி போனோம். அதே மாதிரி இப்போ திரும்ப போகிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. ஏப்ரல் மந்தில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். நீங்கள் எத்தனை பேர் இது ஃபுல்லாக பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நான் டெய்லி என்னோட லைஃப்பை உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நான் அதையும் ஷேர் பண்ணுவேன். அண்ட் அங்கே போகிறத நான் பெருசாக ஒரு vlog-ஆவே போடுறேன். அடிக்கிற வெயிலில் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். சுத்தமாக முடியலை. வந்த உடனே அப்படியே ட்ரெஸ்ஸு கூட மாற்றாமல் டக்குன்னு படுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் படுத்துட்டு நேற்று போல் கொஞ்சம் மெசேஜ் போச்சு. அப்புறம் என்ன இப்போ வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். தென் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். ஸோ மிச்ச கதையை நாளைக்கு பார்ப்போம்.